கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நிதான நாமத்தில் இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். லென்த்து நாட்கள் ஆரம்பித்து முதலாவது சண்டே ஆரம்பித்திருக்கிறது. இந்த முதலாவது சண்டேயிலேயும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக என் தேவன் எனக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அது ஒரு வசனமாகவே போட்டிருக்கிறார் அந்த இடத்துல. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக நாம் ஜீவிக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுக்கின்றீர்களா? பிசாசு என்பவன் யார்? அவன் ஆதி முதலாக ஜனங்களை மோசம் போக்குகின்ற கிரிகளை உடையவன். அப்போ பிசாசு என்றால் யார்? உங்களையும் என்னையும் மோசம் போக்குகிற குணமுடையவர்கள், வஞ்சிக்கிற குணமுடையவர்கள் பிசாசு. அப்போ அந்த பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சீரழிவதற்கு, அநேக பிள்ளைகள் கீழே விழுவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுவதற்கு யார் காரணம்? பிசாசை போன்று இருக்கின்ற பொல்லாத மனிதர்கள். அப்போ நீங்கள் வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீங்க. அந்த பிசாசுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தோல்வி, உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றம் இல்லை. எதற்கு இந்த முன்னேற்றம் இல்லை? எதற்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை? பிசாசுக்கு நாம் இடம் கொடுப்பதினால்தான். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னாவே நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக உபத்திரங்கள் உண்டு, அநேக வேதனைகள் உண்டு. யார் இந்த பிசாசு? வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, மோசம் போக்குகிறவன், இந்த உலகத்தை மோசம் போக்கினவன், இந்த உலகத்தையே விழ வைத்தவன், ஆதாம் ஏவாளை விழ வைத்தவன். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது நிறைய காரியங்கள் பிசாசின் கிரிகள் என்று சொல்லி. அப்போ இந்த பிசாசின் கிரிகளை ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? வேத வசனத்தின்படியே நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான், துன்மார்க்கரோ அப்படி அல்ல, ஓடி போவார்கள். பிசாசுடைய முதல் குணம் என்ன? அவன் கர்ச்சிக்கிற வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும், அவனுடைய கிரிகள் வித்தியாசமாக இருக்கும். அவன் துன்மார்க்கன். அப்போ துன்மார்க்கன் ஓடி போகின்றவள். வேதத்தில் கவனிச்சு பாருங்க. ஓடுகிறவர்கள் எல்லாருமே அந்த பிசாசின் கிரிகளை உடையவர்கள். எனக்கு அன்பான என் தேவனுடைய ஜனமே, அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் அப்படிப்பட்ட ஒரு கிரிகளை உடையவர்களாக ஜீவிக்கக்கூடாது. நீதிமானை போல தைரியமாக, சிங்கத்தை போல நாம் ஜீவிக்கிறவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். நீதிமான் தைரியம் உள்ளவனாக ஜீவிக்கின்றான். அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கணும். பிசாசுடைய கிரிகள் இருந்துச்சுன்னா தைரியம் மற்றவர்களாக நாம் ஜீவிப்போம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அந்த பாவம் செய்கிறவனுக்கு பயம் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த மரணத்தின் கிரிகளுக்குரிய சம்பவம் உண்டு. அவர்கள் பயந்து ஒவ்வொரு காரியத்தை செய்வார்கள். நீங்கள் சற்று யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள். யோபு சொல்வார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லி. ஏன் பயந்த காரியம் நேரிட்டது? அந்த பாவத்தின் கிரிகளுக்காக, பாவத்தின் செயல்களை நினைத்து பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஆமென், அன்பு தேவனுடைய பிள்ளையே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா நாம் நீதிமானின் பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால
யாரெல்லாம் கழுவப்பட்டமோ அவர்கள் நீதிமான்கள். எபேசியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு, எபேசியர் 3:12, இயேசு கிறிஸ்து அவரை பற்றும் விசுவாசத்தினால் அவருக்குள் தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரை பற்றுகிற ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய தரித்திரங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அவர் எனக்காக அவர் நிற்கின்றார், நான் அவருக்காக நிற்பேன், என்னிடத்துல பிசாசுக்கு இடம் இல்லை. யாருக்கு இடம் உண்டு? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்னிடத்தில் இடம் உண்டு. நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜீவிக்கிற ஒரு ஜீவனுள்ள பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கணும். ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, உங்களோட இடத்துல தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஏன் தோல்வியில் இருக்கிறாங்க? இன்றைக்கி அநேக குடும்பங்கள் ஏன் பிரச்சனை? அங்கே கர்த்தர் இல்லை. கர்த்தர் இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. வேத வாசிப்பும் ஜபமும் இல்லாமல் சிலவருடைய மன மேட்டிமை, என் கணவர் புள்ள சம்பாதிக்கிறாரு, என் பிள்ளை புள்ள சம்பாதிக்குது, எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் கவனித்து பாருங்க, ஒரு பிரச்சனை வரும்போது அவ்வளோ பயம் வரும். என்னை நிந்தித்து வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தின ஒரு குடும்பம் உண்டு, நிறைய குடும்பங்கள் உண்டு. என்னிடத்திலே நன்மை பெற்றுக்கொண்டு என் மூலமாக அநேக நன்மைகள், நான் அவர்களுக்காக எவ்வளவோ ஜெபிச்சிருப்பேன், அவ்வளோ வேதனைப்படுத்தியிருப்பாங்க. ஆண்டு சொல்வார், சும்மாரு சுந்தர், என் மகன் நீ அல்லவா, நீ தைரியமாக இரு, நான் உங்க கூட இருக்கிறேன் பாரு. அதுக்கு அங்கே பிசாசின் கிரிகள் இடைபடும். ஏன்னா ஊழியர்களையும் கர்த்தருக்கு பிரியமானவர்களையும் நாம் நிந்தித்து தூஷிக்கும் போது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். வேற யாருக்கு இல்லை, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். நம்ம நல்ல நன்மைகளை பெற்றுட்டு அந்த இடத்துலையே நம்ம தீமைகளை பேசும்போது, அந்த இடத்துல தீமையான காரியங்களை பேசும்போது, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், சபையை கெடுக்கிற சில கிரிகள் உண்டு. சபைக்குள்ள ஓநாய் வரும், சபைக்குள்ளேயும் சில ஓநாய்கள் இருக்கும். நம்மகிட்ட பேசுகிற சில ஓநாய்களை போல இருந்து நம்மகிட்ட ஒரு நன்றியோடு பேசுவாங்க. பின்னாடி போய் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களை போல நம்மளை பற்றி பீறி போடுவார்கள். நம்மளை வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறப்போ நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இந்த வசனத்தில் கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது ஒரு தைரியம் வரும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். தாவீது சொல்கிறாரு பார்த்தீங்களா, நான் சிங்கத்தையும் கொன்னேன், கரடியும் கொண்டுட்டேன், இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், இதெல்லாம் எம்மாத்திரம், கர்த்தர் என் கூட இருக்கிறாருப்பா. நமக்கு அப்படி ஒரு தைரியம் வரணும். அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வரும்போது தான் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியாது, பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இன்றைக்கு நம்மளுடைய பணம் அதிகமான உடனே, செல்வங்கள் அதிகமான உடனே சில நேரத்தில் நமக்கு மிஞ்சின பெருமையே பிசாசுடைய காரியங்கள் தான். கவனிச்சுக்கிடுங்க, பெருமையே பிசாசுடைய காரியங்கள் தான். நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல சம்பளம், அந்த பெருமை. நீங்கள் அந்த பெருமையில் ஜீவித்து விழுந்து போனவர்கள் அநேகம். பி கேர்ஃபுல். அடுத்த வேதவசனத்தில் பாருங்க, வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, சுத்த மனசாட்சியினால தைரியம். இந்த தைரியம் எப்படி வரணும்னா, உங்களுடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கணும். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், துர்மனசாட்சி நீங்க. உங்களுடைய மனசாட்சியில் துர்க்கிரியைகள் இருக்கக்கூடாது. மனம் துன்மார்க்கனுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது. அன்னைக்கு கவனித்து பாருங்கள், ஏசப்பாவுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்வதற்காக பேலியாளின் பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க, துன் மனசாட்சி உள்ளவர்களை கொண்டு வந்தாங்க, துர்க்கிரியைகளை உள்ளவர்களை. இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர், ஐயோ நம்ம இந்த நன்மைக்கான காரியங்களை இவருக்காக பேசணும்னா நம்ம பகைக்க வேண்டியிருக்கவங்களை ஆமானிட்டு போகிறவங்க எத்தனை பேர். அதனால் சாபம். அதனால் நீங்கள் துன்மார்க்கரை போல ஓடி போகிறீங்க, யாரும் துரத்தாமல். பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்க. அவன் சொன்னா இவன் சொன்னா, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லாதீங்க. அது பிசாசுடைய வேலை. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பாருங்க, எப்படி ஜீவிக்கிறீங்க.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கர்த்தருடைய பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் என்னதெல்லாம் சொன்னாரோ அதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்தோம்னா பிசாசுக்கு நம்மளிடத்துல இடம் இல்லை. பிசாசு இருக்கிற இடத்துல இருள் இருக்கும், பயம் இருக்கும், வேதனை இருக்கும், பிரச்சனைகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு பிசாசு இருக்கிற இடத்துல. ஆனால் வேதம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருளினால் வருகிற உபத்திரவமா இல்லை என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற சில ட்ரைனிங்கா. நான் நிறைய பேரை நம்பி என்னுடைய ஊழியத்தில் நிறைய காரியங்களை நான் அனுபவித்தது உண்டு. எசவ சொல்லுங்க, நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டடா. அதெல்லாம் பிசாசின் மனிதர்கள், பிசாசு கிரியைகள் அவர்களிடத்தில் உண்டு. நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் ஓடுகிற கூட்டம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கட்டும். நீதிமான் தைரியமாக இருப்பான். துன்மார்க்கரோ யாரும் துரத்தாமல் ஓடி போகிறார்கள். துன்மார்க்க ஜீவிக்காதீங்க. திருச்சபையில் நீங்கள் இருக்கிற இடத்துல துன்மார்க்க தனத்தை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி அவர் குடிகொள்வார். பிசாசுக்கு உங்களிடத்தில் இடம் இருக்கக்கூடாது. எசபா சொல்கிறாரு, அவன் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வர்றான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நானும் சொல்லுவேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. குற்றம் காண்கிறவர்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் வருவாங்க, ஒன்றுமே இல்லையே அப்படி சொல்லிட்டு போகிறவங்க உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க. உங்களுக்கென்று உண்டானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தந்தை, இந்த நாட்களுக்காக நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரலோக ராஜாவுடைய கிருபையினாலும் வார்த்தையினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் கூட இருங்க. சகல தீமை அகற்றும், பொல்லாப்பு அகற்றும். எங்களோடு இரும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களுக்கு உறவு அறிக்கிற மனுஷரோடு நீர் யுத்தம் பண்ணும். அன்று மோசைக்காக யுத்தம் பண்ணினவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும். மோசை அவன் சகோதரி நிந்தித்த போது நீர் யுத்தம் பண்ணினீரே. எங்களுக்காக திருச்சபையில் உள்ளவர்கள், எங்களோட நன்மை பெற்றவர்கள் எவ்வளவு தூசிக்கிறாங்கப்பா. எங்களுக்காக யுத்தம் பண்ணும், திருச்சபைக்காக யுத்தம் பண்ணும். தேவ நாமத்தை மட்டும் மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, கர்த்தருக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.